கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கட்சியில அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்காரு. அதை வச்சுனா அவர் தான் கள்ளக்குறிச்சி அந்த மாநாட்டை நடத்துனது மாதிரியும், அவர் தான் கட்சியவே நடத்துறது மாதிரியும், பெரிய தொகையெல்லாம் அவர் கொடுத்தது மாதிரியும், அப்படி ஒரு வதந்தியை பரப்பி விட்டதே யாருன்னா அதை வச்சுனா தான். திமுக நம்ம மீது ஏதாவது நடவடிக்கை பாயுமோ, நம்மளுடைய நம்ம பேசுன வரம்பு மீறி நம்ம பேசணும், நம்ம மீது ஏதாவது வழக்குகள் பாயுமோ, வேற ஏதாவது சிக்கல்கள் வருமோ அப்படிங்கிற சேஃப்டி சைடுக்காகவும் இது மாதிரியான புகைப்படங்களை வெளியிடுறது, இந்த மாதிரி விஷயங்களை வெளியிடுறது மாதிரியான கருத்துக்களும் இருக்கலாம். திருமாவளுடைய மனசாட்சியா தான் அவர் பேசிட்டு இருக்காரு. திருமா சில விஷயங்களை பேச முடியாத விஷயத்தை தான் அவர் பேசுறாரு. திருமாவளவன் என்ன ஊமையா இவரை வச்சு பேச வைக்கிறது? 40 வருட அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய திருமாவளவன் ஏதோ இவரை வச்சுதான் கட்சி நடத்துறது மாதிரியும், திருமாவளவனை இயக்குவது யார்? திருமாவளவனை யாருமே இயக்க முடியாது, அது பழகுனவங்களுக்கு தான் தெரியும். விஜய் தன்னுடைய வலிமை என்ன என்பதை, வாக்கு வலிமை என்ன, தனக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குங்கிறத முதல்ல அவருக்கே தெரியல. அப்ப விஜய் அவர்கள் அரசியல விரைவில் காணாம போயிடுவான்னு சொல்லி வரீங்களா? அப்படி சார் சாத்தியம் அதிகமா இருக்கு, வாய்ப்பு அதிகமா இருக்கு. வாக்கு வங்கி உருவாகும், பெரிய வெற்றியெல்லாம் பெற முடியாது. நீங்க பரிசோதனை முயற்சியில இருக்கும் போது நீங்க 40 வருஷம் அரசியல் பண்ண ஆளை கூட்டு என் கூட்டணியை ஏத்துக்கங்க, என் கூட்டணி ஏத்துக்கங்கன்னா விஜய் எது கூப்பிடுறாரு? திருமாவளவனை நான் முதலமைச்சராக்குவேன்னு விஜய் சொன்னாரா? என்னைய முதலமைச்சராகிறதுக்கு திருமாவளவன் வரணும் தானே கூப்பிடுறாரு. அதுக்கு எதுக்கு இவரு முன்னாடி நிக்கணும்? அவரு அது ஸ்டாலின் முன்னாடி ரெண்டு பேர். 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களை நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு ராஜகம்பீரம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நடந்து பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா ஆதவ அர்ஜுனா மீது நேற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கூட்டணிக்கு எதிராக பேசியதற்கும் மற்றும் கட்சி கட்டுப்பாட்டை மீறி பேசியதற்காகவும் நேற்று 6 மாதம் இடைக்கால நீக்கம் செஞ்சிருக்காரு. இன்று பாத்தீங்கன்னா அதான் 2021 தேர்தலில் வியூக வகுப்பாளரை பணியாற்றிய ஆதவ அர்ஜுனா மற்றும் பிரசாந்த் கிஷோர் போன்றோருடைய போட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் இன்னைக்கு சமூக ஊடகத்தில் பகிர்ந்திருக்காரு திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள். என்ன காரணம் சார்? நேற்று இடைநீக்கம், இன்னைக்கு திமுக ஆதரவா வீடியோ வெளியிடுறத எப்படி நீங்க பாக்குறீங்க? திமுகவினுடைய ஆட்சி இன்றைக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்று ஆட்சி கட்டிலே அமர்ந்திருப்பதற்கு என்னுடைய அறிவாற்றலும் என்னுடைய வியூகமும் தான் காரணம். திமுக காரர்கள் கூட காரணம் இல்ல, மக்கள் ஓட்டு போட்டதும் காரணம் இல்ல, என்னுடைய அறிவும் ஆற்றலும் வியூகமும் தான் காரணம் என்று நம்மளெல்லாம் நம்ப சொல்றாரா ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. 234 தொகுதியிலையும் நான் தான் வேலை செஞ்சேன், ஆமா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் இதுல என்ன வேடிக்கையான விஷயம்னா, இணையதளம் வந்ததற்கு பின்பு உள்ள இந்த காலகட்டத்துல தான் இந்த தேர்தல் வியூகம் என்பதே வந்திருக்கிறது. கலைஞர் அவர்கள் ஏறத்தாழ ஒரு 80 ஆண்டு கால அரசியல், அவர் 94 வயது வாழ்ந்தாலும் 80 ஆண்டு கால அரசியல், ஜவஹர்லால் நேரு காலம் தொடங்கி அவருடைய அரசியல் பயணம் இருக்கிறது. அவ்வளவு நீண்ட அரசியல்ல தேர்தல் வியூகம் எப்படி நடத்தினார்கள்? அதானே. என்ன நீங்க டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவீங்க? ஒரு ஊருக்கு போனா, ஒரு தொகுதிக்கு போனா இத்தனை இந்த சமூகத்தோட வாக்கு வங்கி இது இருக்கு, இங்க இந்த பகுதியில் இவர் தான் செல்வாக்கு மிக்கவர் என்கிற தகவலை அந்த மாவட்ட செயலாளர் ஏற்கனவே யூகிச்சு வச்சிருப்பாரு. ஆமா, ஒன்றிய செயலாளருக்கு தெரியும், கிளை செயலாளருக்கு தெரியும், இந்த தெருக்கரில் ஓட்டு போட மாட்டான் திமுகவுக்கு, இந்த தெருவில் கீழே தெருவில் போட மாட்டான், மேல தெருவில் தான் நமக்கு ஓட்டு விடுங்க, அவன் ஒரு கணக்கு வச்சிருப்பான் எல்லாருமே. கண்டிப்பா. இந்த கணக்கெல்லாம் நீங்க இணையதளத்துல ஏற்றுவது, நீங்க அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்றது, இந்த தகவலை நீங்க சொல்றதன் மூலமாக நீங்க ஒட்டுமொத்தமா இப்ப முன்னாடிலாம் என்ன பண்ணுவான், ஆபீஸ்ல ஃபைல் பாக்குறதுங்கிற பேர்ல கட்டுக்கட்டா காகித கத்தைகளா வச்சிருப்பான். தாலுகா ஆஃபீஸுக்குலாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட காகித கட்டு வச்சிருப்பான். வக்கீல் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அப்ப தெரியும், காகித கட்டா வச்சிருப்பான். இன்றைக்கும் அது இருக்கிறது. ஆனா பெரும்பகுதி என்ன ஆயிடுச்சு, எல்லாமே கணினிமயமாக்கப்பட்டு விட்டது.
எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாக மாறின பின்னாடி இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க்கு தான் ஃபைலு. ஆமா, ஹார்ட் டிஸ்க் காணா போச்சுன்னா ஃபைல் காணா போச்சுங்கிற கதை வந்துருச்சு. இப்போ முன்னாடி பேப்பரில் இருக்கும். அப்போ அதிகபட்சமாக வந்து இணையதளம் வந்ததற்கு பின்பு உள்ள ஒரு டிஜிட்டல் பரிவர்த்தனை மாற்றங்கள்ல இதுவும் ஒன்று. அவ்வளவுதான். ஒரு டேட்டாஸ் கலெக்ட் பண்றதுனாலயே ஒட்டுமொத்த அரசியலையும் நான் தான் தீர்மானிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. அதனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா, திமுகவை நான் தான் வந்து ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்கு வியூகம் வகுத்தேன், நான் சாதாரண ஆள் கிடையாது, என்னையவே கட்சி விட்டு இடைநீக்கம் பண்றீங்களா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு மறைமுகமா. அவ்வளவுதான் விஷயம். இல்ல சார், இப்ப நூல் வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா திமுக எதிராக அப்படி இப்படின்னு பேசினாரு. மன்னர் ஆட்சி நடக்குது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொண்டு வரணும் அப்படி இப்படின்னு பேசினவர். ஆனா நேற்று இடைநீக்கம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய காரணம் என்ன சார்? இது திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு அல்ல. அவருக்கு விசிகா என்கிற ஒரு பாதுகாப்பான இடம் இருந்துச்சு. இப்ப வந்து அவருக்கு அது இல்லை. அப்ப திமுக வந்து நம்ம மீது ஏதாவது நடவடிக்கை பாயுமோ, நம்மளுடைய வந்து நம்ம பேசுன வரம்பு மீறி நம்ம பேசுறோம், மன்னராட்சின்னு பேசுறோம், நம்ம மீது ஏதாவது வந்து வழக்குகள் பாயுமோ, வேற ஏதாவது சிக்கல்கள் வருமோ அப்படிங்கிற சேஃப்டி சைடுக்காகவும் இது மாதிரியான புகைப்படங்களை வெளியிடுறது, இந்த மாதிரி விஷயங்களை வெளியிடுறது மாதிரியான கருத்துக்களும் இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரையில திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு ரகசிய திட்டத்தோடு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே அவர் வந்திருக்கிறார். அது திருமாவளவனுக்கு அந்த திட்டம் தெரியவில்லை. அவர் என்ன நினைச்சிருக்கிறார்னா, தலித் அல்லாதவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வருகிற போது, அவர்கள் முக்கிய பொறுப்புகள் வகிக்கிற போது கட்சியினுடைய முகம் வந்து பொது அரசியல் கட்சிக்கான முகமாக மாற்றப்படும். இது தலித் ஒடுக்குமுறைக்கு எதிராக தொடங்கிய இயக்கமாக இருந்தாலும் மற்ற அரசியல் கட்சிகள் எப்படி அதிமுக, திமுக போன்ற பல அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பொதுவான அரசியல் கட்சி, அது ஜாதி கட்சி கிடையாது என்கிற ஒரு பொதுத்தன்மை வருகிறதோ, அதுபோல சாதி ஒழிப்பு இயக்கம் தானே நம்ம நடத்துறோம், நம் மீது ஏன் ஜாதி முத்திரை குத்துகிறார்கள், எனவே நாம் பிற சமூகங்களை சேர்ந்தவர்களை, சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களை, இடைநிலை ஆதிக்க சாதிகளை சேர்ந்தவர்களை, பல்வேறு பொது சமூகங்களை சேர்ந்தவர்களை இணைத்துக் கொள்வதன் மூலமாக, அவர்களுக்கு பொறுப்பு வழங்குவதன் மூலமாக, அந்த கட்சியை அடையாளப்படுத்துவதன் மூலமாக இந்த கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுகிறோம் என்று அவர் நினைச்சாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உள்ள புகுந்துட்டு கட்டுச்சொத்துக்களை பெருச்சாலி போன கதையா, இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டு திமுக கூட்டணியிலே இருந்து விசிகாவை வந்து விட்டுவிட வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும், அவங்க வந்து அவங்களே கழட்டி விடுறதுக்கான வேலை திட்டத்தை நம்ம உருவாக்கிடணும் என்பதற்கான ஒரு போக்கை வந்து அவர் திட்டமிட்டு கொண்டிருந்திருக்கிறார். இந்த சூழ்ச்சி திருமாவளவனுக்கு தெரிய வருகிற போது அவர் கொஞ்சம் வந்து ஒரு சில உரிமைகள் தந்திருக்கிறார். இல்ல சார், இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு 30-40 ஆண்டுகால அரசியல் வரலாற்றுல அவருக்கு அனுபவம் இருக்கு திருமாவர்களுக்கு. அப்படிங்கும்போது ஆதரவு தினம் வந்தோன்னா துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? ஒரு எதுக்காக வரன்னு தெரியாமையா இருப்பாரு? இல்லை, அதாவது எப்படின்னா, ஒரு தேர்தல் வியூகத்தில் வந்து பணியாற்றியவர் பிரசாந்த் கிஷோர் போன்ற ஒரு இந்திய அளவில் அறியப்பட்டவர்களுடைய டீமில் ஒரு முக்கிய மூளையாக செயல்பட்டவர் ஒன்று. ரெண்டாவது, ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தினுடைய பின்னணியில இருந்து வரக்கூடியவர். இது ரெண்டு தான் காரணம். அப்போ அவர் என்ன செய்வார்னா, புதிய இளைஞர்கள், அறிவாற்றல் மிக்க இளைஞர்கள், ரொம்ப ஆக்டிவாக செயல்படணும்னு நினைக்கிறவங்க, கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து அழைத்து செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞர்கள் வரணும்னு அவர் எதிர்பார்ப்பார். அப்படி எதிர்பார்த்த ஒரு நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு அவர் உள்ள ஊடுருவிட்டாருன்னு நான் சொல்றேன். அதனால திரும்ப மற்றபடி வேற எந்த ஆதாயம் இல்லையா சார்? நீங்களே சொல்றீங்க செல்வம் மிக்கவர் அப்படின்னு. கட்சியை வளர்க்கணும்னா பணம் வேணும், அதற்காக சேர்த்துருப்பாரு எப்படி சார்? கட்சியில வந்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, ஒரு பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்காரு ஆதவர்ஜுனா. அவர் தான் வந்து கள்ளக்குறிச்சி அந்த மாநாட்டை நடத்துனது மாதிரியும், அவர் தான் வந்து கட்சியவே நடத்துறது மாதிரியும், பெரிய தொகையெல்லாம் அவர் கொடுத்தது மாதிரியும் ஒரு தகவல் இருக்கா இல்லையா? பல பேர் மனசுல அது இருக்கு. அந்த மாநாடு நேரடியா கேட்காம மறைமுகமா கேட்கறியாங்கிட்ட அது பல பேர் மனதுல அந்த கேள்வி இருக்கு. அப்படி ஒரு வதந்தியை பரப்பி விட்டதே யாருன்னா ஆதவர்ஜுனா தான். ஆனா ஆதரவு செலவு என்ன செஞ்சிருக்காருன்னா, செலவு செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காருன்னா, கட்சிக்குள்ள வந்து பதவி பெறுகிற வரைக்கும், தன்னை அடையாளப்படுத்துகிற வரைக்கும், அது தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறக்காக செலவு பண்ணிருக்கிறார். அதை செஞ்சிருக்காரு, அது உண்மை. ஆனா இவங்கெல்லாம் சொல்றாங்க பாருங்க, 200 கோடியை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, அதெல்லாம் பொய், அப்பட்டமான பொய். நான் என்ன சொல்றேன்னா, ஆதவர்ஜுனா வருவதற்கு முன்போ ஏறத்தாழ அவர் தேர்தல் மறுப்பு அரசியல் 10 ஆண்டு காலம், தேர்தல் அரசியல் வந்து ஒரு 25 ஆண்டு காலம், 35 வருடம் வந்து நேரடி அரசியல் களம்,
அவர் கல்லூரியில சட்டக்கல்லூரியில படிக்கிற காலத்திலேயே மாணவர் பருவத்திலேயே அவர் ஈழ அரசியல் போராட்டங்கள்ல எல்லாம் மாணவர் பருவத்திலே போராடிட்டாரு. ஆமா, அவர் திராவிட இயக்க ஆதரவாளராக வழக்கறிஞர் அந்த இது சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கிற போது அந்த கணக்கெல்லாம் சேர்த்தா 40 வருஷம் அரசியல்வாதி அவர். கண்டிப்பா 40 வருட அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய திருமாவளவன் ஏதோ இவரை வச்சுதான் கட்சி நடத்துறது மாதிரியும், திருமாவளவனை இயக்குவது யார்? திருமாவளவனை யாருமே இயக்க முடியாது, அது பழகுனவங்களுக்கு தான் தெரியும். திருமாவளவனோடு நான்லாம் பழகியவன். இல்ல சார், இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு வாஸ்தவமா எடுத்துக்கலாம். பட் நேற்று காலை வரைக்கும் ஆனா குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காரு. ஆதவ அர்ஜுனா மீது குறைந்தபட்ச நடவடிக்கை தான் எடுக்கப்படும். இதற்கு முன்னாடி பேசுறதுக்கு என்னங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க கேட்டா, இல்ல அது வந்து நாங்க பேசி முடிவு எடுத்திருக்கோம்னு தான் சொன்னாரு. ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஆனா நேற்று காலை வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல. நேற்று காலைக்கு அப்புறம் தான் முதல்வர் சந்திக்க போறான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு முரண்பாடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதனாலதான் அந்த இடைநீக்கம். ஒருவேளை திமுக தரப்பு அழுத்தம் கொடுக்கணும்னு எடுத்துக்கலாமா எப்படி சார்? திமுக அழுத்தம் தர வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க கூட்டணியில இருந்தா இங்க சரியா இருக்கும் பட்சத்துல இருங்க, முரண்பாடு இருந்தா நீங்க வெளியே போய்க்கங்க. இதுதான் திமுக நிலைப்பாடை தவிர திமுக வந்து அந்த மாதிரி இது ஒரு அழுத்தம் தானே, இது அழுத்தம் கிடையாது. நீங்க ஸ்கூல்ல படிக்கிறிய, கரெக்ட் டயத்துக்கு ஸ்கூலுக்கு வாங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இஷ்டம் போல வாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது, ஒரு நெறிமுறை இருக்கிறது, கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, திருமாவளவன் அப்படி அடங்கி போற ஆளுன்னு கிடையாது. திருமாவளவனை பற்றி பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நீங்கள் ஊர் வேறாகவும் சேரி வேறாகவும் இருக்கிறது. இல்ல சார், இருங்க நான் சொல்றேன். ஊருக்குள்ள ஒருத்தன் வந்து பைக்ல போனாலே, நல்ல சட்டை போட்டு போனாலே அவன் பைக்கை வந்து கவுத்தி விடுறதுக்கு தயாரா இருப்பான், ஜாதி ஆதிக்கம் உள்ளவன். அவர் பல நெருக்கடிகளை, சமூக நெருக்கடிகளை சந்தித்து வந்தவர். அவருக்கு அடங்கி போற பண்பு இருந்தா, அனுசரித்து போற பண்பு அவருக்கு இருந்தா, அவர் இந்த கட்சியவே நடத்திருக்க முடியாது. அவருடைய கட்சியுடைய கோட்பாட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா, அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி, இதுதான் அவருடைய. அப்ப இது என்ன, அப்பேற்பட்ட கொள்கையை பேசுற திருமாவர்கள் ஆதவ அர்ஜுனா விவகாரத்துல ஏன் இவ்வளவு பொறுமை காத்தாரு, நிதானத்தை கடைபிடிச்சாரு? பொறுமை காத்ததற்கு அவரே காரணத்தை சொல்லிட்டாரு. பொறுமை காத்ததற்கு என்ன காரணம்னா, தலித் அல்லாதவர்கள் இந்த கட்சிக்குள் வருகிற போது அவர்களை நல்ல விதமாக நடத்த வேண்டும் என்கிற ஒரு 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 பண்பாட்டு நடவடிக்கை நம்முடைய அரசியலில் வந்து பின்பற்றப்படுகிறது. அதனால நம்ம திடீர்னு வந்து அதிமுகவில் வந்து என்ன செய்வாங்க, அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, திடுதுப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா டிவியில் வந்து ஃபிளாஷ் நியூஸ் ஓடும். அவர் அமைச்சர் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விடுவிக்கப்பட்டார். காலையில் கண்ணு முழிச்சுட்டு நமது எம்ஜிஆர்ல பேரை தூக்கிட்டாங்கன்னு பார்த்துட்டு தான் சட்டையவே மாட்டணும். ஒரு சர்வாதிகார போக்கு அது. இந்த தன்மையை வந்து திமுக விளக்கம் கேட்டுட்டு தான் நீக்குவாங்க. உங்கள் மீது வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்கள் இந்த மாதிரி தவறாக பேசியிருக்கீங்க, உங்கள் மீது இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது அப்படின்னு விளக்கம் கேட்பாங்க, நோட்டீஸ் போடுவாங்க. இங்கே ஒன்றுமே கிடையாது, தடாரடியாக தூக்கி அடிச்சு விட்டு போயிடுவாங்க அதிமுக. அது மாதிரி போக்கு நம்ம பின்பற்றுவது கிடையாது. நமக்கு ஒரு நிர்வாக குழுவின் மூலமாக ஒரு விசாரணை செய்து தான் ஒன்று நீக்குவது. அதுலேயும் தலித் அல்லாதவர்கள் என்று வருகிற போது கொஞ்சம் அவர்களை வந்து நடத்துகிற விதம் வந்து நாகரிகமாக இருக்கணும் என்று அவர் கொஞ்சம் ஒரு 2 நாள் தாமதித்தார். எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஜெயலலிதா மாதிரி ஏன் அவர் தூக்கி எறியல, தட்டார்னு ஏன் வந்து கட்சியை விட்டு அவர் வந்து ஆதவ அர்ஜுனா உடனே மாநாட்டில் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆதவ அர்ஜுனா விசிகாவில் இருந்து விடுவிக்கப்பட்டார், நீக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வரணும்னு பல பேர் அந்த ஸ்டைலை வந்து திருமாவளவன் பின்பற்றுவது கிடையாது. இல்ல சார், ஒரே மாதிரியே ஆதவ அர்ஜுனா சரி விஜயும் சரி, அதாவது இங்க வந்து இந்த நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவர்களால் கலந்துக்க முடியவில்லை, அதற்கான அழுத்தங்கள் என்னங்கிறது தெரியும். ஆனா அவருடைய மனசாட்சி இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் பேசுறாங்க சார். அப்ப வந்து திரும்ப வந்து எதிர்பார்த்திருப்பாங்களா, இல்ல வந்து திமுகவுக்கு அழுத்தம் தர வேண்டிய அவசியம் இல்லைங்க. விசிகா வெளியில போனா உடனே உள்ள வர்றதுக்கு பாமக ரெடியா இருக்காங்க. பாமகவுடைய சமூக வாக்கு வங்கி என்பது ஓரளவுக்கு ஸ்திரத்தன்மை வாய்ந்தது. ஆனா இப்ப இல்லையே சார், கட்சி அங்கீகாரம் இழந்துருச்சு. அதாவது சமூக வாக்கு வங்கி இருக்கிறது. அவங்க எடுத்த தவறான அரசியல் முடிவு, அன்புமணியை முதலமைச்சர் ஆக்குவோம்ங்கிறது, இது மாதிரி சில முடிவுகளில் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அரசியல் கட்சியாக வந்து பாமக இல்லாத பட்சத்தில், வட மாவட்டங்களை தாண்டி அது வளராத பட்சத்தில், பிற சமூகங்களோடு நல்லிணக்கத்தை பேணாத பட்சத்தில் பாமக வீழ்ந்தது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் சமூக வாக்கு வங்கி என்று ஒன்று அப்படியே தான் இருக்கு. நீங்க விக்கிரவாண்டியில கூட அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி அவங்க காட்டினாங்க, வெற்றி பெறல, வாக்கு வங்கி இருக்குங்கிறது மறுக்க முடியாது. அப்ப விசிகா வெளியேறினால் அந்த இடத்திற்கு பாமக வர தயாராக இருக்கிற போது திமுக வந்து விசிகாவுக்கு வந்து அழுத்தம் தர வேண்டிய அதெல்லாம் அவசியமே இல்லை. இருந்தால் இருங்க, போனா போங்கிற இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. அதாவது கிராமத்துல சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வந்த மாட்டை கட்டுறது இல்லை, போன மாட்டை தேடுறது இல்லை.
இதுதான் அரசியல். அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் யாராவது ஒருத்தர் போறாருன்னு வச்சுங்க, ஐயோ போகாதீங்கன்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு தான் ஒருத்தர் மாட்டுச்செல்லாலேருந்து வெளில போனான்னா அந்த இடத்துக்கு 10 பேர் காத்திருக்கான்ல. இதுதானே அரசியல் கட்சி. அதனால வந்து எந்த அரசியல் கட்சியிலையுமே யாரோ ஒரு தனிநபரை நம்பி அரசியல் கட்சி இயங்குனதே கிடையாது. ரயில் மாதிரி தான். நீங்க 2 பேர் இறங்குனா 4 பேர் ஏறுவேன், அவ்வளவுதான். வண்டி போயிட்டே இருக்கும். நீங்க வந்து இன்னைக்கு ரயில்ல போகல, நீங்க பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நைட் ஏறலைங்கிறனால பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போகாதா? அது போயிட்டே தான் இருக்கும். இயக்கம்ங்கிறது வந்து அது தொடர் நடவடிக்கை. சில பேர் ஏறுவேன், சில பேர் இறங்குவேன், சில பேரை இறக்கி போய் டிடிஆரை சில பேர் இறக்கி விடுவான்ல, டிக்கெட் இல்லைன்னா என்ன செஞ்சான், இறக்கி விடுவான்ல. அப்ப ஆதவர்ஜனா வந்து இறக்கி விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு ஸ்டேஷன் இல்ல. ஆதரவோட நிலைப்பாடு என்ன சார்? ஒருவேள விசிக திமுக கூட்டணில இருந்து பிரிச்சு விஜய் கூட ஒண்ணு சேர்த்து ஒரு அடுத்த கட்ட அணியை உருவாக்க எடுத்துட்டாரு எப்படி சார்? அதேதான் விஷயம். அவருக்கு வந்து திமுக எதிர்ப்பு என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள அவர் இருக்காரு. அதற்கு ஆள் சேர்ப்பதற்கு, அணி சேர்ப்பதற்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. அது விசிகாக்குள்ள இருந்து செஞ்சதான் அவருடைய தவறு. அது வெளியில இருந்து அவர் செஞ்சிருக்கலாம். ஒரு கட்சிக்குள்ள இருந்து கொண்டு அந்த கட்சியினுடைய நன்மதிப்பை கெடுக்கிற விதமாக அல்லது அவர்களுடைய போக்குக்கு எதிரான ஒரு மனநிலையை அவர் கட்டமைக்கணும். அவர் கட்சி தலைவர் இல்லையே. விசிகாவுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறாரு. விசிகாவுக்குன்னு ஒரு கட்சியில மிக நீண்ட காலம் பயணித்தவர் இருக்காங்க. இப்ப மதுரையில அவர் இயக்கம் தொடங்கிய காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவரோட பயணித்த வன்னியரசு போன்றவர்கள், சிந்தனை செல்வன் போன்றவர்கள்லாம் நீண்ட கால பயணம் செய்தவர்கள்லாம் இருக்காங்க அந்த கட்சி. அவங்களுக்கு தான் அந்த கட்சியில வந்து அதிகபட்சமான உரிமை இருக்கும். நீங்க திடீர்னு ஒரு ஆள் வந்து உள்ள போறீங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய தட்பவெட்பம் என்ன, பொலிட்டிக்கல் கிளைமேட் என்னன்னு உங்களுக்கு புரியாது. அவர் தவறான நடவடிக்கை. விசிகாவெல்லாம் யாரும் உடைக்க முடியாது. இல்ல சார், இப்ப நூல் வெளியிட்டு போகும்போது தலைவர்கிட்ட கேட்டுதானே போறாரு. நான் கலந்துக்க முடியாது, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போங்க, அம்பேத்கரை பத்தி பேசுங்கன்னா அவர் சொல்றாரு. சமகால அரசியல தொடாதீன்னு சொல்றாரு. அவர் அதை மீறி வரம்பு மீறி பேசுறாரு. அவர் வந்து என்னைக்கோ பேசுனது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதை கொண்டு வந்து இன்னைக்கு போடுறது, இது மாதிரி குழப்பங்களை விளைவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்ல, பல பேர் உங்களை மாதிரி மூத்த பத்திரிகையில சொன்னாங்க, திருமாவுடைய மனசாட்சியா தான் அவர் பேசிட்டு இருக்காரு, திருமா சில விஷயங்களை பேச முடியாத விஷயத்தை தான் அவர் பேசுறாரு. திருமாவளவன் என்ன ஊமையா இவரை வச்சு பேச வைக்கிறதுக்கு? அவருக்கு எல்லாமே பேசுவாருங்க. அவரை விட சிறந்த பேச்சாளர் தமிழ்நாட்டிலே 2 சீட்டை தவிர தாண்ட மாட்டேங்குது, சட்டமன்றத்துல 4 சீட்டை தவிர தாண்ட மாட்டேங்குது, அதனால பேசுறாரு அப்படிலாம் சொல்றாங்க சார். அதுங்க, அவரு வந்து தொகுதி உடன்பாடுன்னு வரும்போது அப்ப அவர் வேலையை காட்டுவாரு. எனக்கு வந்து இத்தனை தொகுதி வேணும் அப்படின்னு ஒரு உரிமை குரல் எழுப்புவாரு. அதுக்கு அந்த உரிமை அவருக்கும் இருக்கு. திமுகவும் அவருடைய மாநாடுகளை பார்த்துருக்காங்க. அவர் எவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம் வருகிறது அவருக்கு, அதெல்லாம் பார்த்துருக்காங்க. அதனால வந்து என்னன்னா வெற்றி. இப்ப என்ன தேர்தல் ஜனநாயகத்தை பொறுத்தவரையில முன்னாடி கொள்கை தீர்மானித்தது. அரசியல் கட்சியினுடைய வெற்றியை கொள்கை தீர்மானிக்குது. இப்பயும் கொள்கை தீர்மானிக்குது. கொள்கையை தாண்டி என்ன தீர்மானிக்குது? பணம் தீர்மானிக்குது. வாக்காளர்கள் பணம் கேட்கிறான். முன்னாடி ஆரத்தி எடுக்கிறவன் மட்டும் காசு எடுத்தான், இப்ப அத்தனை பேருமே கேட்கிறான். இப்ப தேர்தல் அரசியலை கொள்கை பேசுகிற சிறு கட்சிகள், போராட்டங்களை நடத்துகிற அரசியல் கட்சிகள், போராட்ட அமைப்புகள்லாம் எதிர்கொள்ள முடியல. பெரிய அரசியல் கட்சிகளினுடைய தயவு வந்து தேவைப்படுகிறது. மக்கள் நல கூட்டணிலாம் உருவாக்கி பார்த்தாங்க. திமுக அதிமுக அல்லாத கட்சிகள்லாம் ஒருங்கிணைத்து பார்த்தாங்க. அது நடைமுறையில வெற்றி பெறல. அதற்கு ஒரு கட்டமைப்பு இல்லை, பூத் ஏஜென்ட் கூட போட முடியல அப்படிங்கிற நிலைமை வந்தது. அதனால அது நடைமுறை சாத்தியம் இல்லை என்று அவர் புரிந்து கொண்டதுனால இன்னொரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்குவதற்கு திருமாவளவன் தயாராக. பட் இருந்தாலும் சார், இப்ப ரீசெண்டா கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் ஒரு கூட்டணி எதிர்பார்த்தா இருக்கணும்னு கேட்கிறேன். விஜய் வந்து தன்னுடைய வலிமை என்ன என்பதை, வாக்கு வலிமை என்ன, தனக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குங்கிறத முதல்ல அவருக்கே தெரியல. அவர் முதல் கட்டமாக ஒரு நடிகனை பார்க்க ஒரு பெரும் திரள் கூட்டம், இளைஞர் கூட்டம் வந்து கூடுது. அது வாக்கா மாறுமா, ஓட் பேங்கா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது, அவருக்கே இருக்கிறது முதல்ல. அப்ப தனித்து அவங்க போட்டியிட்டு தங்களுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபித்ததற்கு பின்பு இவங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு, 15% இருக்கு, 5% இருக்குன்னு ஒரு கணக்கு வருகிற போது அதுக்கு பின்புதான் கூட்டணிக்கான வாய்ப்பு வரும். நீங்க வாக்கு வலிமை என்னவென்று நிரூபிக்காத ஒருவர்கிட்ட போய் நாங்க வந்து உங்களோட கூட்டணி வச்சுக்கிறோம்னு எந்த கட்சியுமே சொல்லாது. பஸ் ஓடுமா ஓடாதான் தெரிஞ்சுதான் ஏறுவேன். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 4 பஸ் ஒன்னா நிற்கும், ஒரே போட்டு கூட நிற்கும். கொஞ்சம் நேரம் எந்த வண்டி மூவ் ஆகுதோ அதுல ஏறிடுவான் எல்லாரும். சீட்டு போட்டு உட்காந்துருப்பான். அதே போர்டு இருக்கிற இன்னொரு பஸ் லைட்டா டிரைவர் வந்து ஒரு கிளச்சை பிடிச்சி ஒரு அமுக்கணும்னா 50 பேரும் கிளம்பி இந்த பஸ்ல இருந்து கிளம்பி. இதே தேர்தல் அரசியல். ஓடுற வண்டி தானே கணக்கு. விஜய்ங்கிற வண்டி ஓடுமானே தெரியலையே. ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இளைஞர்கள் இருக்கிறான், அதெல்லாம் உண்மைதான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்வமா இருக்கான். கட்டமைப்பு ஆகலை இன்னும்.
அவர் கருத்தியல் பேசினாலும் அது எதுவும் புதிய கருத்துக்கள் எதுவுமே இல்லை. ஏற்கனவே திமுக பேசுனது, காங்கிரஸில் பேசுனதெல்லாம் அது எல்லாத்தையும் ஒரு கதம்பமாக வச்சு கட்டிக்கிருக்காப்புல, அவ்வளோதான். இது மக்கள் மன்றத்தில் போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய வேலை திட்டம் வேணும். இல்லை, அப்போ எந்த நம்பிக்கையில் சார் வந்திருக்காரு யாரு? திரு விஜய் அவர்கள் தன்னோட மாஸ் வந்து பெரிய ஒர்க் அவுட் ஆகும் வந்திருக்காரு. நடிகர்களுக்கு என்னன்னாங்க, நீங்கள் ஒரு சிந்தனையை உருவாக்கி, ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி, அதை அந்த கருத்தை மக்களிடத்தில் போய் பரப்புவதற்கான ஆட்களை உருவாக்கி, அதுக்கு பின்னாடி வெகுஜனங்களை தன்பால் ஈர்ப்பது என்பது ஒரு அரசியல். இப்போ பெரியார் சிந்தித்தார், அண்ணா பேசினார், கலைஞர் வந்து அதை நிர்வாகமாக மாற்றினாருங்கிறதெல்லாம் ஒரு தொடர் நடவடிக்கை. ஆமா. இப்போ என்ன செய்யறேன்னா, கடைசியா கூட்டத்தை கூட்டுறதுக்கு பதிலாக ஒரு நடிகை வந்து அப்படி இப்போ மெரினா பீச்சில் சாயங்காலம் வந்து இன்னைக்கு வந்து விஜய் நிற்கிறாருன்னு வச்சுங்க, லட்சக்கணக்கில் கூட்டம் வந்துடும். மாநாடு கூட்டம் கூட்டம் வரணும்லாம் கிடையாது விஜய்க்கு. மெரினா பீச்சில் வந்து இன்னைக்கு திருவள்ளுவர் கண்ணை சிலைக்கு பக்கத்தில் வந்து விஜய் வந்து இன்னைக்கு வந்து மக்களை சந்திக்கிறார், மக்கள் குறை கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிடும். இதுதானே யதார்த்தம். அப்போ மக்களை திரட்டுகிற சக்தி வந்து திரைக்கலைஞர்களுக்கு, நடிகர்களுக்கு இருக்கு. அதை பயன்படுத்தி கொண்டு ஒரு அரசியல் செய்யலாம் அப்படிங்கிற முயற்சியை எம்ஜிஆர் செய்தார். அவருக்கு அரசியல் பயிற்சி இருந்ததுனால ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, வெற்றி பெற்றார். ஆமா. விஜயகாந்த் செய்தார். ஒரு முருகதாஸ் டைரக்டருடைய கல்யாணத்துக்கு போகும்போது ஏற்பட்ட அந்த கிரௌடை பார்த்துட்டு தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு, அப்புறம் இல்லாமல் போயிடுச்சு. முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தும் போது அவர் எம்எல்ஏ கூட ஆகலை, நடக்காம போயிடுச்சு. அப்போ அது மாதிரி கமலஹாசன் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ரஜினிகாந்த் வரேன்னு சொல்லி வராமலே ஏமாத்திட்டாரு எல்லாரையும். கமலஹாசன் வர்றாரு. அப்போ எல்லாரும் முயற்சி செய்கிறாங்க, ஒர்க் அவுட் ஆகுமா? ஒரு பரிசார்த்த முயற்சி தான். அதனால விஜய் அவர்கள் வந்து வந்திருக்கிறாரு. திமுக வந்து 75 ஆண்டு கால ஒரு பெரிய வரலாறு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஒரு 52 ஆண்டுகளை கடந்த அரசியல் கட்சி அதிமுக. அரை நூற்றாண்டை கடந்தவர்களும் ஒரு ஏறத்தாழ வந்து 3/4 நூற்றாண்டை கடந்தவர்களோடு மோதி பார்ப்பதற்கு ஒரு கட்டமைப்பு வேணும், கருத்தியல் வேணும், கள செயல்பாடு வேணும், பொதுமக்களின் நம்பிக்கையை பெறணும். அது மிக நீண்ட வேலை திட்டம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற மாசு மட்டுமே வச்சுட்டு வேடிக்கை பார்க்க வருவாங்க. ஓட் பேங்கா மாறுமான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அதை நிரூபிக்காத வரைக்கும் நான் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தர்றேன், அதிகாரத்தில் பங்கு. நீ முதல்ல ஆட்சிக்கு வருவியா? நீங்கள் அதிகாரத்துக்கு வருவீங்களா? சட்டமன்ற உறுப்பினர் ஆவீங்களானே தெரியாதே. வேற எழுத்து எத்தனையோ முறை தெருவில் விட்டுருக்காங்களே. சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சாரு, கட்சி நடத்த முடியல, காங்கிரஸ் கட்சியில் கொண்டு போய் கரைச்சி விட்டு போயிட்டாரு. நம்ம நாட்டாம சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சாரு, நடுராத்திரில கொண்டு போய் தூங்கி எந்திரிச்சு கொண்டு போய் அவசரமாக கொண்டு போய் அடமானம் வச்சிருந்த கட்சியை முழுசா போய் வித்துட்டு வந்துட்டார் பாஜகவில். எத்தனையோ பேருனால கட்சி நடத்த முடியல. சிவாஜி கணேசனால கட்சி நடத்த முடியல. திரைக்கலைஞர்களா இருக்கிற எத்தனையோ பேர் பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சார், கட்சி நடத்த முடியல. எவ்வளவோ பேர் உருவாக்கி இருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற உதாரணம் கமலஹாசன், சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியல. ஆமா, இதுவும் நடக்கும். அப்ப அதுக்காக கமலஹாசனுக்கு வந்து எந்த மாசுமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அவர் மிகப்பெரிய ஹீரோ தானே, உலக நாயகன் அவரு. அவருக்கு மட்டும் மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னா என்ன வந்தா? அவருக்கும் அது இருக்கு. அதை தாண்டி வெற்றி பெறுவார்களா, மக்களின் நம்பிக்கை பெறுவார்கள், ஒரு சவால் இருக்கு. நீங்க பரிசோதனை முயற்சியில இருக்கும் போதே நீங்க 40 வருஷம் அரசியல் பண்ண ஆளை கூட்டு வந்து என் கூட்டணியை ஏத்துக்கங்கன்னா விஜய் எது கூப்பிடுறாரு? திருமாவளவனை நான் முதலமைச்சராக்குவேன்னு விஜய் சொன்னாரா? கிடையாது. என்னை முதலமைச்சராகிறதுக்கு திருமாவளவன் வரணும் தானே கூப்பிடுறாரு. அதுக்கு எதுக்கு ஓம் பேர் முன்னாடி நிக்கணும் அவரு? அது ஸ்டாலின் முன்னாடி 2 பேர்லாம்ல. இது ஒரு தேவையற்ற வேலை. இல்ல, ஒருவேளை ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்குற மாதிரி ஏதாவது கூட்டிருப்பாரா? அப்படி சார், எங்க எங்கே சமைக்கிறாங்களோ, எங்கே பந்தி பரிமாறுறாங்களோ அவன் தான் சொல்லணும் பங்கு தர்றேன்னு. உலையே வைக்கல. நீங்க சாப்பாட்டுக்கு வாங்க, விருந்துக்கு வாங்கன்னா எப்படி? வீட்டில் பூனை படுத்து கிடக்கு அடுப்புல. நீங்க ஆட்சிக்கு வாங்க, அதிகாரத்துக்கு வாங்க, வந்துட்டுல நீங்க பங்கு கொடுக்கணும். ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த அதிமுக சொல்றானா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்க தர்றோம்னு சொல்றாங்களா? செல்லூர் ராஜ் என்ன சொல்றாரு? அதெல்லாம் தமிழ்நாட்டை வேலைக்கு ஆகாதுங்கிறாரு. திமுக சொல்லுதா? இல்ல வெறும் கரண்டியை தானப்பா எல்லாரும் ஆட்டுறிய, என்ன கரண்டி ஆட்ட முடியல. உண்மையிலே அதிகாரத்துல இருந்தவன் சொன்னாலும் பரவாயில்ல. ஆமா, கனவு காண்கிறவங்க தானே நீங்க. நான் என்ன சொல்றேன், கனவு முதலமைச்சராக வேண்டும் என்று கனவு காண்கிற இடத்துல தானே விஜய் இருக்கிறாரு. உண்மையிலேயே முதலமைச்சராக இருக்கிறாரு ஸ்டாலின். அவர் முன்னாடி நிக்கிறது சேஃப்டியா? திருமாவளவனுக்கு கனவு காண்கிற முன்னாடி போய் நிக்கிறது சேஃப்டியா? அரசியல்ல எது யதார்த்தம், எது பலிக்கும், எது ஜெயிக்கும்? அதனால திருமாவளவன்ட்டெல்லாம் இந்த மாதிரி சின்ன பிள்ளை விளையாட்டுலாம் வந்து ஆட்ட முடியாது. இல்ல சார், இப்ப விஜய் மாநாடு நடத்த ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தலித் அரசியலுக்குள்ள வர்றாரா? எப்படி சார், எப்படி எடுத்துக்கலாம் அவரை விஜய்? அப்படிலாம் கிடையாது. அதாவது அடித்தட்டு மக்கள் வந்து என்ன செய்வான்னா உடனே நம்புவான். நீங்க எப்பவுமே ரசிகர் மன்றம் யார் கட்டுவான்னா
அடித்தட்டு மக்கள் தான் கட்டுவான். இப்போ நீங்கள் உதயம் தேட்டர்கிட்ட வந்து ஒருத்தன் போய் கொடியை கட்டுவான், மேலே போய் விசில் அடிப்பான், பாலாபிஷேகம் பண்ணுறான்ல, அதை வந்து மிடில் கிளாஸ் பண்ண மாட்டான். அடித்தட்டு மக்கள் தான் அதை பண்ணுவான். ஒவ்வொரு செக்டாராக கைப்பற்றுவாங்க. முதல் கட்டமாக இது அம்பேத்கரை பேசுறது மூலமாக தலித் வாக்கு வங்கியில் வந்து நமக்கு ஒரு பரவலாக ஒரு செல்வாக்கை பெறுவோம் அப்படின்னு ஒரு கணக்கில் ஒரு புத்தக வெளியீட்டுலாக்கு வருவார். அதுக்காக அங்கேயே நிற்பார்னு சொல்ல முடியாது. வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு வந்து அங்கே வச்சுருந்தாங்களா இல்லையா மாநாட்டில்? ஆமாம், கட் அவுட் வச்சாங்கல்ல. அப்போ அதெல்லாம் என்ன கணக்கில் வரும்? அப்போ அந்த சமூகத்தை நோக்கி போவாங்க. ஒவ்வொரு சமூகத்தினுடைய வாக்கு வங்கியும் பெறுவதற்கு அவங்க முயற்சி செய்வாங்க. நீங்கள் நடிகனாக இருக்கிறவனே கொம்பன்னு ஒரு படம் நடிக்கிறார் ஒருத்தர். அதுக்கு முன்னாடி அவர் என்ன படம் நடித்தார்? கொம்பனுக்கு முன்னாடி மெட்ராஸ் படம் நடித்தார். மெட்ராஸ் படம் நடித்த தலித் கேரக்டர் நடித்தோன்னா நம்ம ரசிகர்களில் வந்து ஒரு குரூப் நம்மளை ஏற்காமல் போயிடுவாங்களோன்னு கொம்பன்னு ஒரு தேவர் கம்யூனிட்டி படத்தில் நடிக்கிறாங்க. நடிகனாக கற்பனை கதாபாத்திரத்தில் நடிக்கிறவனே ஒரு இமேஜுக்குள்ளே சிக்கக்கூடாதுன்னு நினச்சா அரசியல் கட்சி எப்படி சிக்கும்? அம்பேத்கர்கிட்ட கண்டிப்பாக அம்பேத்கரை மட்டுமே பேசி அரசியல் பண்ண முடியாதுங்கிறது. அப்படின்னா தான் திருமாவளவன் பெரிய தலைவர் தானே, ஏன் அவர் மேலே எழுந்து வர முடியலை? அவர் ஏன் கூட்டணி கட்சியாகவே இருக்காரு? தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதலமைச்சராக முடியாதுங்கிற நிலைமையை அவரே சொல்றாருல. அப்போ அம்பேத்கர் அரசியலோடலாம் விஜய் நிற்க மாட்டார். இல்லை, ஒருவேளை இப்போ மிக பலம் வாய்ந்த திராவிட கட்சியோட மோதிரம் வந்தால் கூட்டணி கட்சிகள் வேணும்னு எதிர்பார்த்து பண்ணிட்டாரு. அப்படி எப்படி சார்? யார் விஜய் அவர்கள் யார் வருவா? விஜயோட கூட்டணிக்கு யார் வருவா? இப்போதான் திருமாவளவன் அஸ்திவாரம் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் வரவே இல்லை, அவர் வரவும் மாட்டார். இது ஒரு கற்பனாவாதம். அதுக்கு முயற்சி பண்ணி ஆதவ அர்ஜுனா வெளியே போயிட்டாரு. யாரும் வரமாட்டாங்க. திராவிட கட்சிகளும் விடாதுங்கிறீங்களா? ஆமாங்க, கூட்டணி கட்சிகளை யார் வருவா? நீரற்ற இடத்தில் நிற்காது கொக்கு. நீங்க யாருன்னே தெரியல. நீங்க சினிமாவில் பெரிய ஆளுங்க. விஜய் வசூல் மன்னன், சூப்பர் ஸ்டார்னு கூட வச்சுக்கோங்க. அவர் 32 வருஷமா சினிமாவில் இருக்காரு. அவர் வசூல் நாயங்க. அவர் படத்துக்கு கோடிக்கணக்கில் வசூல் வரும். அங்கே நீங்க கிங்கு. நீரிலே ஜெயிக்கிற முதலை நிலத்தில் தோற்கும், நிலத்தில் ஜெயிக்கிற யானை நீரில் தோற்கும். உங்க இடம் அது கிடையாது. சினிமாவில் நீங்க பெரிய ஆள், அவ்வளவுதான். உங்களுக்கு உங்களை பார்க்க ஒரு கூட்டம் வரும், அவ்வளவுதான். அரசியல்ல வந்து விஜய் பெரிய ஆள்னு பிடிச்சிட முடியும்? அப்ப விஜய் அவர்கள் அரசியல விரைவில் காணாம போயிடுவான்னு சொல்லி வரீங்களா? எப்படி சார்? சாத்தியம் அதிகமா இருக்கு, வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு வாக்கு வங்கி உருவாகும், பெரிய வெற்றியெல்லாம் பெற முடியாது. மாபெரும் வெற்றி பெற்று முதலமைச்சராலாம் ஆகவே முடியாது. ஒரு விஜயகாந்த் போல ஒரு சலசலப்பு உருவாக்குறோம். கண்டிப்பா சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the daily.